இன்று பல விபத்துகளை தவிர்க்கும் கண்டுபிடிப்புகள் அன்று தற்செயலாக நடந்ததுன்னு சொன்னால் நம்ப முடியுங்களா? ஆனால் அதுதாங்க உண்மை. முன்னாடிலாம் விபத்து ஏற்பட்டால் அதனால் ஏற்படுற பாதிப்புகள் மட்டும் இல்லாமல் கண்ணாடி உடைந்து சிதறுவதால் இன்னும் அதிகமான காயங்கள் ஏற்படும். இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்ததுங்க. இதை தடுக்க கண்டுபிடிக்கப்பட்டது தான் சேஃப்டி கிளாஸ். இதை கண்டுபிடிச்சது முற்றிலும் ஒரு விபத்தாக நடந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோன்னா, எடவுட் பெனடிக்கஸ், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கெமிஸ்ட். இவர் 1903 ஒரு நாள் இவருடைய லேபில் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு கிளாஸ் கை தவறி கீழே விழுந்துட்டுது. இதை பார்த்துட்டு இருந்த அவர், சாதாரணமாக கண்ணாடி பொருட்கள் கீழே விழுந்தால் துண்டுகளாக உடைந்து போயிடுங்க. ஆனால் இந்த கிளாஸ் உடைந்தும் சிதறாமல் அப்படியே இருந்திருக்கு. அவருக்கு இதை பார்த்ததும் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்திருக்கு. வழக்கமாக கிளாஸ் கீழே விழுந்தா உடைஞ்சி சிதறிடும். ஆனால் இந்த கிளாஸ் மட்டும் உடைந்தாலும் ஒட்டி கொண்டிருப்பதன் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. ஸோ பல வாரங்களுக்கு முன்னாடி வேறு ஒரு ஆராய்ச்சிக்காக இந்த கெமிக்கலை கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு அதை அப்படியே மறந்துட்டுருக்காரு இவர். ஸோ இதை பற்றி இரவும் பகலுமாக யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் படிக்கிறாருங்க. அது என்னென்னா, கார் கண்ணாடி உடைஞ்சி சிதறியதுனால உள்ளே இருக்கிற நபர்கள் ரொம்பவே காயம் ஏற்பட்டது அப்படின்ற செய்தி தான். ஸோ இதை படித்ததுமே அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஓகே, சேஃப்டி கிளாஸ் உருவாக்கலாம் அப்படின்ட்டு இதற்கு ஒரு சாண்ட்விட்சை முதல்ல உருவாக்குனாரு. அந்த கண்ணாடிக்குள்ளே செல்லுலோஸ் நைட்ரேட் இருந்திருக்குங்க. செல்லுலோஸ் நைட்ரேட் அப்படின்றது ஒரு ஸ்டிக்கியான பிளாஸ்டிக் போல் இருக்கக்கூடிய ஒரு வித கெமிக்கலுங்க. கீழே ஒரு கிளாஸ், மேலே ஒரு கிளாஸ், நடுவில் இந்த பிளாஸ்டிக்கை வைக்கிறாருங்க. இப்போது இந்த பிளாஸ்டிக் இந்த ரெண்டு பக்கம் கிளாஸையும் பிடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்தால் கூட கண்ணாடி உடைஞ்சாலும் அது துண்டுகளாக சிதறாது. ஸோ இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த கண்ணாடிகள் கார்லேயும் இராணுவத்துலேயும் பயன்படுத்தப்படுறதுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன், டெம்பர் கிளாஸு, விண்ட்ஷீல்டு அப்படின்ட்டு இந்த சேஃப்டி கிளாஸை பயன்படுத்தாத துறைகளே இல்லைன்னே சொல்லலாம். ஸோ இதனால் பல பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு ஆராய்ச்சி செய்யும்போது தெரியாமல் நடந்த ஒரு சிறு விபத்து தான் இந்த ஆச்சரியத்தை தந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ ஸோ மச்.